வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம். தமிழகத்தில் 8 தொகுதிகளை இழக்கும் அபாயம். மத்திய அரசின் முயற்சிக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அழைப்பும் பின்னணியும் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டும். கொரோனா காரணமாக அப்போது நடத்தப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக இப்போது 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற்று 2026இல் அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டு தொகுதி மறுவரையறை செய்யப்படும் என்று மத்திய அரசு சார்பான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இன்று பேசும்பொழுது தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கு 8 தொகுதிகள் வரை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கே பல பிரச்சனைகளை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இந்த தொகுதி மறுவரையறை அமையும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் பதிலளிக்கையில் இது ஒரு கற்பனையான அச்சம், கற்பனையான பயங்களும் வாதங்களுமே தமிழக முதல்வரின் ஒரே செயல்பாடாக மாறிவிட்டது என்று அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த கருத்தானது பலமுறை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் தொகையின் அடிப்படையில், குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை குறைப்புக்கு அதிகமான நடவடிக்கை எடுத்து அதை சாதித்தும் காட்டியிருக்கின்றன. ஆனால் இதில் கவனம் செலுத்தாத மாநிலங்களான வட மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்கள் அவர்கள் இதனை ஆதாயத்தை பெறுகிறார்கள். அதாவது அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை சரியாக செயல்படுத்தியதற்கான ஒரு தண்டனையாகவே இது பார்க்கப்படுகிறது என்றும் பலமுறை இது பற்றி நாம் விவாதித்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் இப்பொழுது தொகுதி மறுவரை செய்தால் இந்த 8 தொகுதிகள் தமிழகத்திற்கு குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இந்த தொகுதி மறுவரையறை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியைச் சேர்ந்த திரு செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள், முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பார்வை தொகுதி மறுவரையை குறித்து 8 தொகுதிகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள், குறிப்பாக தென்னிந்தியாவே அதிக அளவில் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்து, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது நம்முடைய முதல்வர் இன்றைக்கு மிகச் சரியான வார்த்தையை பயன்படுத்தினார். தென்னிந்திய மாநிலங்கள் மீது, குறிப்பாக தமிழ்நாட்டின் மீது, தலையின் மீது தொங்கிக் கொண்டிருக்கின்ற கத்தி என்பதாக. இந்த மாதிரி கத்தியை நிறைய பிஜேபி அரசு, நம்முடைய பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய முதல்வர் வெற்றி பெற்று வருகிறார். குறிப்பாக டங்ஸ்டன் அந்த சுரங்கத்தில் எப்படி பிஜேபி அரசு பிரதமரின் திட்டம் தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மிக சமீபத்தில் இந்த மும்மொழி கொள்கை அல்லது PM ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்றத ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நேற்று கல்வி அமைச்சர், ஒன்றியத்தின் கல்வி அமைச்சர் 2 பேருக்கும் அமிக்கபிளாக ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம், ஆனால் அது என்ன என்பது வரும்போது தெரியும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்முடைய முதல்வர் ஒன்றியத்தின் கல்வி அமைச்சரை நகர்த்தி இருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி இப்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறாங்க. இது மிக முக்கியமாக 1951ஆம் ஆண்டிலிருந்து இந்த தொகுதி சீரமைப்பு செய்யப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அதில் 1951 செய்யும்போது 494 தொகுதி இருந்தது. அப்புறம் 1961 செய்யும்போது 522 உயர்த்தினாங்க. அப்புறம் 1971 வரும்போது 543 உயர்த்தப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு சில 10 ஆண்டுகளாக இப்போ மக்கள் தொகை இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி உயர்ந்தது, தாழ்ந்தது, அந்த குழப்பங்கள்லாம் இருந்தது. அதனால் அதை அப்படியே தள்ளி வைக்கலான்ட்டு வாஜ்பாய் அரசு காலத்தில் கூட தள்ளி வைக்கப்பட்டது இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிறது. அப்புறம் இப்போ கொரோனா பீரியடில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். அதை எடுக்காமல் ஒன்றிய அரசு, மோடியின் அரசு தவிர்த்தது. காரணம், ஜாதிவாரி கணக்கெடுப்பாக அதை எடுக்க வேண்டும். அப்போது இவர்கள் செய்கின்ற தகிர்தத்தங்கள் எல்லாம் வெளிப்பட்டுவிடும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு எப்படி எந்த சலுகையும் செய்யாமல் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட 3% மட்டுமே இந்தியாவை தத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது வெளியில வந்துரும். அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் எடுக்கல. ஆனால் இப்போது ஆர்டிகிள்
82 படி இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தாக வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. இதற்கு பிஜேபி அரசு என்ன தெரியுமா சொல்வாங்க, சால்ஜாப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, அதனால் நாங்கள் செய்ய வேண்டும், அதனால் நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்கள் செய்ய வேண்டும், அப்படி வாய்மாலம் செய்வாங்க. இப்படி அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே பின்பற்றுகின்ற நல்லவர்கள் பிஜேபி காரர்கள் இல்லை, பிரதமர் மோடி இல்லைங்கிறது நிறைய சான்றுகள் நம்ம பார்த்தாச்சு. இப்ப 8 தொகுதி குறையும் அப்படின்றது வந்து அண்ணாமலை சொல்லும் பொழுது இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அச்சம் அப்படின்றது அவருடைய கருத்தா இருக்கு. என்ன தேவையில்லாத அச்சம்? இதுல மிக குறிப்பா அந்த பிஜேபி ஆளுகின்ற அல்லது உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பெல்ட்னு சொல்லுவோம்ல, ஹிந்தி ஹார்ட்லேண்ட், அந்த மாதிரி மாநிலங்களில் மக்கள் தொகையை வைத்து அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது அங்கே இருக்கின்ற மிதமிஞ்சிய மக்கள் தொகையால் கிட்டத்தட்ட 300 தொகுதிகள் அதிகமாக போகிறது அப்படிங்கிறதா மிக முக்கியமான கவலையாக நாம் பார்க்க வேண்டும். அதே இது இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச்சிறப்பாக பின்பற்றிய, அதன் மூலமாக பெண்களுக்கு அந்த பிள்ளை பெறுகின்ற எந்திரமாக பெண்களை வைத்துக் கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து மாற்றி அவர்களுக்கும் கல்வி சிறப்பை கொடுத்து, தொழில் செய்யும் சிறப்பை கொடுத்து, வேலை பார்க்கும் சிறப்பை கொடுத்து, சுகாதாரத்தை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒரு பொண்ணு 18 வயசுல கல்யாணம் ஆகி தொடர்ந்து 5 பிள்ளை பெத்துட்டு இருந்தானா 25 வயசு வரத்துக்குள்ள அந்த பெண்மணி என்னவாக மாறி விடுவாள், நாராக கிழிந்து போய் விடுவாள். அந்த மாதிரி நிலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பரப்பளவும் அதிகம், மக்கள் தொகை ஏற்கனவே அதிகமான ஒரு மாநிலம் தான். கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டிலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 6.5 கோடி, நாங்கள் இப்போ 8 கோடி 8.5 கோடின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கே 23 கோடி என்ற அளவுக்கு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்ல போனால் அங்கே 19லேருந்து அங்கேயும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ரேஷியோஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த அளவுக்கான மக்கள் தொகை இன்க்ரீஸ்மெண்ட் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் அதிகரிச்சு. 23 கோடி எங்க இருக்கு, 8 கோடி எங்க இல்ல 8 கோடி அவங்க பரப்பளவு எவ்வளவு பெருசு நம்ம அதான் சொல்றேன். அப்ப உத்தரப்பிரதேசத்தை தொகுதியே 403 தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதியே வந்து உத்தரப்பிரதேசத்தை நீங்க 4 மாநிலமாக பிரித்து விடுங்க. இல்ல நீங்க இதுல பார்லிமெண்ட் உங்களுக்கு தெரியும் 80 தொகுதி இருக்கு, நமக்கு 39 தொகுதி இருக்கு, நம்மளோட டபுள் மடங்கு எல்லாமே அங்க இருக்கு. அதான் அத 2-3 மாநிலமா பிரிச்சிருங்க. அதையே ஒரே மாநிலமாக, மிகப்பெரிய மாநிலமாக, மிகப்பெரிய பரப்பளவு உள்ள மாநிலமாக, மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள மாநிலமாக ஏன் வச்சிருக்கணும்? அதை தவிர இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஒரிசா இந்த மாதிரி மாநிலங்களில் மட்டும்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தொகுதிகள் அதிகப்பட போகின்றன. அப்படின்னா 300 தொகுதிகள் அதிகமாகின்றன. அப்படிங்கும்போது அந்த 300 தொகுதியில் வாக்கு பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கோ அங்க அதிகப்படுத்துறாங்க, அந்த 300 தொகுதியில் வெற்றி பெற்றால் போதும். அதற்கு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு 39லிருந்து 8 குறைஞ்சு 31 தான் வரப்போகுது. அப்படிங்கும்போது எந்த காலத்திலும் அந்த 300 எட்டி பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிலும் மிக குறைவாக இருக்க போகிறது. அப்படிங்கும்போது தென்னிந்தியாவை மொத்தமா எடுத்துக்கிட்டா 165 தொகுதி தான் கிடைக்கும். ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் சேர்த்தா 222, அந்த மற்ற ஹிந்தி பேசுற மாநிலங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தா 461. தென்னிந்தியாவோட ஓட்டு வந்து உங்களுக்கு தென்னிந்தியாவுடைய சிந்தனை, தென்னிந்தியாவின் எதிர்ப்பு குரல், தென்னிந்தியாவின் பண்பாடு, கலாச்சாரம் எதற்குமே இடம் இருக்காது. வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம், மணிப்பூர் போல இடத்துல எல்லாம் ஒரே ஒரு எம்பி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியாக நாம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நமக்கான பிரதிநிதித்துவம், நமக்கான குரல் குறைந்து விடும். அப்படி அச்சம் இல்லை, இதுதான் நடக்க போகிறது. அதனால் தான் நம்முடைய முதல்வர் 2024 தனி தீர்மானம் கொண்டு வந்தார்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இதை தவிர இன்னொன்னையும் குறிப்பா சொல்லணும். என்னன்னா இந்த திட்டத்தை, இந்த சூழ்ச்சியை எதிர்க்கக்கூடிய வல்லமை நம்முடைய முதல்வருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதிமுகவுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது இனிமேல் வர இருக்கின்ற வெற்றி கழகம், தோல்வி கழகம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் பிஜேபிக்கு விலை போய் விடுவார்கள். மோடி, பிரதமர் மோடி என்ன சொன்னாலும் நீங்க சொல்றது சரியா அப்படின்னு தலையாட்டி பொம்மையா இருந்துருவாங்க. இதை எதிர்க்கின்ற வல்லமை இல்லை. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வச்சுக்கோங்களேன், இந்தியா கூட்டணியில் இல்லாத மற்ற கட்சிகள் நிச்சயமாக விலை போய் விடுவார்கள் என்பதற்கு சான்றுகள் நிறைய பார்த்தாச்சு. அதனால இந்த இதில் அவர்கள், நம்முடைய முதல்வர் இப்போது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள் இதிலேயே வெட்ட வெளிச்சமாயிடும். இதுக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். வரவில்லை என்றால் பிஜேபி, பிரதமர் மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உறுதிபட சொல்லிவிடலாம். பேசலாம். திரு சாய் சுதாகர் சார், மார்ச் 5ஆம் தேதி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும், தமிழகத்திற்கு 8 தொகுதிகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் தேவையற்ற அச்சம்ன்றாரு. உங்களுடைய பார்வை? அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க மற்ற கட்சிகளை அசிங்கமாக பேச வேண்டான்னு. இந்த கட்சியில் இருக்கிறவங்க பிரதம மந்திரியையே அசிங்கமாக பேசுகிறவங்க.
அதாவது ஷட் அப் மோடி கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த அட்வொகேட்ஸ் விங்கில் இருக்கிறவங்க அறிவுறுத்தல் பேதி அதை நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது? பேச்சுரிமைன்னு சொல்லுது. 16(2)A என்ன சொல்லுது? அதாவது ஒரு மக்கள் சேவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அடக்கமாக பேச வேண்டும் அப்படின்னு, வன்மம் கக்கக்கூடாது, பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவங்க பாஷையிலே சொல்கிறேன். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அப்படின்றாங்க. பிரதமர் வந்து 3வது முறையாக ஜெயித்து இவங்க கூட்டணி கட்சியில் பின்வழியாக ராஜ்யசபாவில் இருந்த பிரதமரை மாதிரி அல்லாமல் 3 முறை ஜெயித்து வந்த பிரதமரை இவளை இழிவுபடுத்துவாங்க. அதனால இவங்க வந்து மற்ற சின்ன கட்சிகளை இழிவுபடுத்துறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். இது வந்து இப்போ இதை என்ன கையில் எடுத்திருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக பல விஷயங்களை இவங்க எதிர்த்து பார்த்தாங்க, முடியல. பட்டியல் போடுறாங்க. டங்ஸ்டனாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தி இருக்காங்க முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீட்டை ஒழிச்சிடுவாங்க, நீட்டு வந்தால் கழுத்துங்க, எங்ககிட்ட ரகசியம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க? இது வந்து எங்கள் கையில் இல்லை, இது பொதுப்பட்டியலில் இருக்குது, இது மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னு செய்யல. நீங்கள் செஞ்சதுக்கு இருங்கண்ணா யூஜிசியை எதிர்த்தாங்க. அதாவது அந்த பொதுவாக இருக்கிற பிஸ்னஸ்மேன் கூட அதில் வரலாம்னு ஒரு இது இருக்குது. அது அந்த கல்வி தரம் குறைஞ்சிடும் சொன்னாங்க. இவங்க ஒரு கடிதம் எழுதினாங்க மத்திய மாநிலங்களுக்கு, யாருமே அதுக்கு ஒத்து வரல. எந்த மாநிலம் பதில் சொன்னாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹைகோர்ட் ஆஃப் கண்ணூர்ல ஒரு தீர்ப்பு இருக்கு. இதை வந்து சுடுபட்டார்கள் அந்த கேரள மாநிலத்தில். அவங்க அரசாங்கம் வந்து கவர்னர் நியமித்த ஒரு வைஸ் சான்சலரை மாற்றினா கோர்ட்டு வந்து இவங்க பாஷையில் சொல்கிற மாதிரி குட்டு வச்சு அதை திருத்தி அமைச்சாங்க. ஸோ அதனால் யாருமே வரலை. அதே மாதிரி நீட்டுக்கு கடிதம் எழுதினாங்க, எந்த மாநிலமும் வரல. இவங்க ஒருத்தர் தான் எதிர்க்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய கல்வி அதிகமாக இருக்குது யூபியை விட, குஜராத்தை விட. அந்த மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர் யாருமே சொல்லலைங்க, அவங்க மக்கள், அவங்க பிள்ளைகள் வந்து நீட் எழுத முடியாதுன்னு சொல்லலை. ஸோ என்னன்னா இவங்க மரத்துலேருந்து குதிச்சுட்டாங்க, எந்த வேரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இதை கையில் எடுத்துருங்க. இருங்கம்மா, நான் குறுக்கிடல. நேத்து எதை எடுத்தாங்க? அட்வொகேட்ஸ் பில்லை எடுத்தாங்க. அதுக்கும் ஒன்றும் இது கிடையாது. ஓகே, ஒவ்வொரு விஷயமாக அதே மாதிரி என்ன சொன்னாங்க? ஒரு நிமிஷம் ஆகாது எங்களுக்கு மத்திய வரியை நிறுத்துறதுக்குன்னாங்க. அதுவும் கான்ஸ்டிடியூஷன் படி தப்பு அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்ன பிறகு அதை நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த வேரை பிடிச்சி தொங்கலாம் அப்படின்றது ஒரு டெஸ்பரேட்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆங்கிலத்தில், அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க பயப்படுறதே என்னன்னா, அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து 26 லட்சம் குடிமக்களுக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. அந்த பாணியிலேயே இவங்க இருக்கணும்னு சொல்றாங்க. 1971 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தது. அதுக்கப்புறம் 2001 19 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு வந்து 26 லட்சத்துக்கு ஒரு எம்பி. இவங்க வந்து அதே மாதிரி மக்களுக்கு ஒன்றும் செய்யாம, அண்ட் ஆர்டிகல் 82 வந்து ரொம்ப கிளியரா சொல்லுது. இவங்க சொல்றாங்க கான்ஸ்டியூஷன் நாங்கள் காக்க வந்தோன்னு. மோடி வந்து காக்க வந்தேன்னு என்றைக்குமே சொல்லலை. இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் காக்க வந்தோம். ஆனால் மோடி வந்து ஆஸ் பர் ஆர்டிகல் 82 இதை பண்ணால் தப்பு. இவங்க வந்து அவங்க அழிக்க வந்தவங்க, இவங்க காக்க வந்தவங்க. இன்னைக்கு ஆர்டிகல் 170 என்ன சொல்லுது? அசம்பிளியில் பொருத்தமான இடஒதுக்கீடு இருக்கணும், அசம்பிளி எல்லா மக்களையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்கு தெரியுங்களா, அது பெரும்பான்மையாக அதிகரிக்கிறது. இவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. அந்த இவங்க INDOT கூட்டணிக்கு இது பிரச்சனை. ஆனா இவங்களுக்கு எந்த மாநிலமும் துணை நிற்க மாட்டார்கள் இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா இவங்க சொன்னாங்க தெரியுமா, வாஜ்பாய் டைம்ல தள்ளி வச்சாங்கன்னு கிடையாது. ஒரு திருத்தம், மன்மோகன் சிங் ஆட்சி இவங்க கூட்டணியில இருந்தபோது ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் 25 வருஷத்துக்கு தள்ளி போடுன்னு சொன்னாங்க. அதனால தான் 2026க்கு தள்ளி போட்டுச்சு. இல்லைன்னா 2011 2021 கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. இவங்க அதை பண்ண விடல. அந்த 2021 கூட இவங்க தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் எடுங்க. மற்ற மாநிலத்தில், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் தெலுங்கானாவில் எடுத்தாச்சு, கர்நாடகாவில் எடுத்தாச்சு, அதே மாதிரி பீகாரில்
நிதிஷ்குமார் ஆளுங்களா எடுத்தாச்சு, ஒரிசால எடுத்தாச்சு, இவங்களை எடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன் சரியா இல்ல, மத்திய அரசாங்கம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. கல்விக்கு உதவி இந்த சமுதாயத்துக்கு அதிகபட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகம் தான் ஆகிறது. குறையும்ன்றது ஒரு வாதம். இப்ப அதே மாதிரி அந்த 26 லட்சத்துக்கு பண்ணாங்கன்னா ஒரு கணக்கு வரும், 18 லட்சத்துக்குன்னு பண்ணாங்கன்னா ஒரு கணக்கு வரும். அந்த 26 லட்சம் பண்ணும்போது 8 கோடி மக்களுக்கு 26 லட்சம் போட்டு பாருங்க, 41 வரும். 3 குறைந்தபட்சம் 3 தொகுதிகள் அதிகமாகும். ஆனா இவங்க சொல்ற வாதம் கரெக்ட் தான். யூபியில, பீகார்ல அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கூடுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் தொகை நீங்க சொன்ன மாதிரி பரப்பளவு, அந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எல்லாமே அங்க கொஞ்சம் அதிகம். அதனால இன்னொரு இது இவங்க வந்து அது ஆக்சுவலா இவங்க பாணியில சொல்லணும்னா அதிகமா டாக்ஸ் கட்டுற மாநிலங்கள்லாம் அவதிப்படுதுன்னு அதையும் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி மிஸ் பண்ணாங்க? ஒரே நிமிஷம் உங்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி மேம் குறுக்கிட வருவீங்க, என்ன சொல்லுவாங்க? நீட் எக்ஸாம் பத்தி ரொம்ப சொன்னாரு. உத்தரப்பிரதேசத்துல உள்ளவங்க எல்லாம் நீட்டுக்கு எதிர்ப்பா இல்லாம ஜெயிச்சுட்டு போறாங்க, எழுதிட்டு போறாங்கன்னு. அவங்க எப்படி எழுதினாங்கிறது எக்ஸ்போஸ் ஆச்சு சமீபத்துல. உத்தரப்பிரதேசத்துல சொல்லி கம்பேர் பண்றீங்க, நிறைய தொகுதி அதிகமான அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இந்த முறை தேர்தலில் பெரிய அளவில், அதாவது முழு மெஜாரிட்டியோட வராம 2 கூட்டணியோட ஆட்சி அமைக்க காரணமே உத்தரப்பிரதேசத்துல பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சதுனாலதான். அங்க அதிகம் இருக்கிறதுனால அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்கன்ற நம்ம எப்படி பார்க்க முடியும்னு ஒரு கேள்வியும் இருக்கு. முன்னாடி இன்னொரு தகவல் தவறா சொன்னாரு. வாஜ்பாய் அரசு காலத்துல 2002ல ஆர்டிகிள் 82வது படி 2002வது வருஷம் 84வது சட்ட திருத்தம் மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையிலான அந்த தொகுதி வரையறையை நீட்டித்தது வாஜ்பாய் அரசு. சரி, அத நீங்க முதல்ல அவருக்கு சொல்லுங்க. ஏன்னா வாஜ்பாய் அரசு பண்ணல, மன்மோகன் பண்ணாருன்னு சொன்னாரு. வாஜ்பாய் அரசு பண்ணினார் அப்படிங்கிறது மிக முக்கியம். புரியுது, உங்க பாயிண்ட் புரியுது சார். உங்களுடைய முதல் சுற்று கருத்து புரியுது. தலைவாய் இப்போ 2வது சுற்று ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்ச நேரம் போதும். என்னன்னா இது முழுக்க அது பித்தலாட்ட அரசியல் சார். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் மலிந்திருக்கு. சாலை போக்குவரத்து சீர்கேடு, பாலியல் குற்றம், இது போன்ற வழிப்பறிகள், கொலை, கொள்ளை, ஒரு நாளைக்கு ஒன்று போக ஒரு நாளைக்கு பல குற்றங்கள் நடக்கின்ற ஒரு தருணத்தில் இவங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் நண்பர் சொன்னார், எங்கே போய் என்ன பண்ண, தேர் இன் ஃபெஸ்ட்ரேஷன். அந்த ஃபெஸ்ட்ரேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, டெஸ்பரேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஆண்டாள் மேடம் சொன்னாங்க, தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார், தெளிவாக அரசியல் செய்கிறார். அப்போ கலைஞர் அவர்கள் செய்யலையா? ஆர்டிகல் 82 அரசியலமைப்பு சட்டத்தை 15 ஆண்டு காலம் இவங்க சார் ஆட்சி பண்ணாங்க. அப்போ மாற்றிருக்கலாம்ல. இப்போது கிரிக்கெட் நான் ஆடுறேன், நான் ஆடும்போது பவுண்டரியை வந்து சின்னதாக வச்சுட்டு எதிரணி ஆடும்போது பவுண்டரியை பெருசாக்கிட்டாங்கன்னா அப்போ தப்பு. ஆனால் ஆடப்போகின்ற அணிகள் 2 அணிகளும் ஒரே மைதானத்தில் ஆடும்போது பவுண்டரிகள் வந்து சேம். இந்த ஜனத்தொகை குறையிறதுனால வாக்கு விகிதம் சில தொகுதிகள் மாறும், அதெல்லாம் ஓகே. 40 எம்பியை வச்சு இன்னும் கீழ்ச்சோய்ப்பு நம்ம அதை முதல்ல கவனிங்க. 2வது உங்களுடைய போராட்டம் எதில் இருக்கணும்? யூபியை 3ஆக பிரிக்க வேண்டும், மகாராஷ்டிரத்தை 2ஆக பிரிக்கணும், வெஸ்ட் பெங்கால 2ஆ பிரிக்கணும், தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கணும். பிரிச்சாதான் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவு வல்லரசு நாடாக நோக்கி போவதற்கு வாய்ப்பு. இல்லைன்னா ஒரு 82 தொகுதி 81 தொகுதியை யார் வென்று எடுக்கிறாங்களோ அவங்க தான் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழல். அதை விட்டுட்டு சும்மா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி அழிக்கிறது வந்து எவ்வளவு பிற்போக்குத்தனமான மொழியா ரொம்ப 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 இல்லைங்க. நீங்க ரொம்ப அப்ப வடநாட்டுல அவங்களுக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு இங்க வரலாறு இல்லை, ஆனா நம்மளுக்கு உலகம் முழுக்க இந்தியா முழுக்க வரலாறு இருக்கு. அதை அழிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இதெல்லாமா ஒரு பேச்சு. அது ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சிகள் இந்த சீமானை போன்ற தரமற்றவர்கள் எல்லாம் போய் செஞ்சா பரவாயில்ல, ஓகே 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 ஓகே. ஆனா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க ஆட்சியாளர்கள் போய் அழிக்கிறது தவறு. உடனே நான் சங்கம் இல்லை, சுங்கியம் கிடையாது. என்னுடைய அமைப்பே வந்து திராவிட மனித சங்கிலி, அல்ல திராவிடமும் தேசியமும் இணைந்துதான் நம்ம நாடுன்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். எங்களுடைய அது இல்லை. என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தேசியமும் திராவிடமும் சேர்ந்த, தேசியமும் மாநிலம் சேர்ந்தது இந்தியா. அதனால எந்த ஒரு காலம் 50,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி, அதை நம்ம அழுகும் தேகத்தை கொண்டு நாம் போய் காப்பாற்ற போறோமா? தயவு செய்து மடைமாற்றம் அரசியலை விட்டுட்டு
உண்மை மாநிலம் பிரிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கும் எம்பி கம்மி ஆயிடும் சார். 82 எம்பின்றது கம்மி ஆயிடும். எல்லாருக்குமே கம்மி தான். ஆடுகளம் ஒண்ணு. இப்ப மோடி ஜெயிக்கிறதுக்கு செய்யறாரு. ஒரு நிமிஷம் அபத்தம். அத்தனை பேர் வேற வழி இல்லாம எதிர்கட்சிகள் மறைமாற்றம் விதம் வேற வழி இல்லை. நான் ஒரு ஊர்ல அனைவரும் அரை நிறுவனத்தோட போனா நம்மளும் அரை நிறுவனத்தோட போனோம். முழுசா போனோம்னா பைத்தியாரன்னுவாங்க. அந்த மாதிரி ஒருவர் எடுத்த நிலைக்கு மாற்றம் இல்லாம வர்றவங்க. நேற்று வந்து தாவேகா கூட அந்த நிலைக்கு போக காரணம் இதை மாத்தி சொன்ன அழுகிற குழந்தைக்கு பிஸ்கட் கொடுக்குற போல இது மக்களுடைய மனதை மாற்றி வைத்திருக்கின்ற அந்த நிலைப்பாடு மாறணும். அதுதான் என்னுடைய முதல் சுற்று. ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல இப்போ அதாவது இப்போ அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய இடங்கள்ல சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது எத்தனை சார் நாடாளுமன்றம் கட்டும் பொழுது யாருக்கு பிளான் பண்ணி தான் கட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னங்க பேச்சு? அதெல்லாம் தப்பு. யாருடைய வெற்றியும் யாரும் உறுதி செய்ய முடியாது. ஒரு சுற்றுல யாரும் வாழ்ந்த 30 ஆண்டு காலம் வாழ்ந்ததும் கிடையாது, 30 ஆண்டு காலம் தாழ்ந்தவனும் கிடையாதுன்றது போல ஒரு சர்க்கரம். இவங்க இருக்கிற ஆட்சிகள் தோற்க மாட்டார்களா? நீங்களே அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. யூபியில தோத்துட்டாங்க. அவங்க தோத்ததுனால தான் பீகாரையும் ஆந்திராவும் சப்போர்ட் கேட்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஜெயிக்கிறவன் செய்யறது அது நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு அவன் தோத்துட்டான்னா எந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஆதாயமா போகும். அதனால ஒரே ஒரு கடைசி இந்த பித்தலாட்ட அரசியல் எல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு நிர்வாகம் பண்ணுங்க, பேசுங்க. ஏதோ நீங்க அரசியல் பண்ணீங்க, அவியலா பண்ண முடியும் உங்க பாணிபடி. அவியல் பண்ண அரசியல் பண்ணுங்க, ஆனால் நிர்வாகத்தையும் கையில வைங்க. அதுதான் முக்கியம். ஜாக்டோ ஜியோ சார் வரலாறு காணாத ஒரு வார்த்தை சார். என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவிலேயே இதுவரை 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற தவறான வாக்குறுதிகளை தந்து நிறைவேற்றாத முதலமைச்சர் யார் என்று சொன்னால் அது தளபதி ஜாக்டோ ஜியோனுடைய தலைவர் சொல்றது எவ்வளவு பெரிய அவமானத்துக்கு. பேசலாம், அடுத்த சுற்றுல விரிவா பேசலாம். ஒரு சிறுக்குமா சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமா, அதாவது ஜெயிப்போம் நாம வருவோம்னு பாராளுமன்றம் கட்டல சார். நம்ம சகோதரி சொன்ன மாதிரி ஆமா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நான் சொல்றேன். ஆமா, அது அதிகப்படுத்தணும் தான் கட்டுனாங்க. ஏன்னா நம்ம சகோதரி வருத்தப்பட்டாங்க. 2002 அவர் தள்ளி வச்சுட்டாரு டீலிமிட்டேஷன். அவர் தள்ளி வச்ச டீலிமிட்டேஷனை திரு மோடி அவர்கள் கொண்டு வரணும். அன்னைக்கு தேதியில பாராளுமன்றத்தில் இடிச்சிட்டு திரும்ப கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. முன் ஜாகிரதையாக 26ல டீலிமிட்டேஷனை அனுசரிச்சு தான் அதை கட்டி இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். திரு ராகவன் சார், உங்களுடைய முதல் சுற்றுக்கு அடுத்து பதிவு பண்ணுங்க சார். அதாவது நண்பர் செங்கை பேசும்போது இது ஏதோ திசை திருப்பம் நிகழ்ச்சி போல பேசினாரு. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அதாவது முதல்ல வந்து வெள்ளத்துக்கு நிதி கொடுக்க மறுத்தாங்க. அடுத்து மெட்ரோ திட்டத்துக்கு நிதி கொடுக்க ஏற்பட்ட சச்சரவுகள், மோதல்கள். நாங்க வேணா நிதி தரமாட்டோம், உங்களுக்கு நிதிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் என்று சொன்னார்கள். அடுத்து மொழி பிரச்சனை. மொழி பிரச்சனையில வந்து நாங்க வந்து இந்திய திணிக்கலை நாங்க மும்பைக்குள் ஏற்குமாறு தான் கூறுகிறோங்கிற. நம்ம தமிழக முதல்வரும் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி படிப்பதை எதிர்க்கவில்லை, இந்தி திணைப்பை தான் எதிர்க்கிறார். சோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மொழி போர் நடத்துற அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து விட்டது. இதை அடுத்து இப்ப வந்து தொகுதி மறுவரை பிரச்சனை, தொகுதி மறுவரையறை பிரச்சனை இப்ப விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இப்ப இதுல என்ன விஷயம்னாக்க, இது தொடர்பாக முதல்வர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டிருக்காரு. அதாவது தொகுதி மறுவரை செய்யப்படுவதால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய என்ன விளைவுகளை வந்து பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு சொல்றாரு. அதாவது என்னன்னா, தொகுதி மறுவரையறை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தப்படுவதுதான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தும் போது முன்பு என்ன சொன்னார்கள்? மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், அந்த மாநிலங்களுக்கு நாங்கள் ஊக்க பரிசு தருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதை ஒழுங்கா பின்பற்றி தென்னக மாநிலங்கள்லாம் நடந்து கொண்டன. மத்திய அரசின் பாராட்டையும் பெற்றது. ஆனால் வட மாநிலங்கள் ஒன்று கூட அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால்தான் இப்ப அங்க வந்து மக்கள் தொகையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது இப்ப
முதல்ல மேடம் சொன்ன மாதிரி 1952 494 தொகுதியாக இருந்தது. இப்போ 543 இருக்கு. இப்போ ரீசண்டா அதாவது பிஜேபியோட கருத்து என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யணும்னு அவங்களுக்கு. ஆனால் தென் மாநிலங்கள் இதை எதிர்க்கிறாங்க. ஏன்னாக்க தென் மாநிலங்கள்ல வந்து இதனால் தொகுதிகள் குறையக்கூடும் என்ற அச்சம். ஏன்னா இப்ப மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஒழுங்காக கடைபிடித்து நல்ல பெயர் வாங்கி நல்ல மாநிலம் சிறந்த மாநிலம் என்ற பெயர் எடுத்துக்கு ஒரு தண்டனை தான் இது, இல்லைன்னு சொல்ல. அதான் இப்ப கூட முதல்வர் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த பிரதிநிதித்துவ தொகுதிகளை வரையறுக்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது உதாரணத்துக்கு இந்த தொகுதி எண்ணிக்கை குறைக்காமல் என்ன சார் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க ஆட்சியில? தொகுதி எண்ணிக்கை குறைக்காமல் தொகுதி எண்ணிக்கை அதாவது தொகுதி எண்ணிக்கை குறைக்காமல் மறுவரை செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் மறைமுகமா அவர் வலியுறுத்துறாரு. அதிகமானா பரவாயில்லையா சார்? இப்ப அதிகமானா பரவாயில்லையான்ற கேள்வி வைக்கிறாங்க. ஆமா, இப்ப அப்படிதான் ஆகுது. 3 தொகுதி அதிகமாகுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க சார். இப்ப இருக்கிற குறைந்தபட்ச இந்த தொகுதி குறைக்கூடாது. ஏற்கனவே 8 தொகுதி குறையும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இல்லையா? அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? அது தவறான வாதம்னு சொல்றாங்க. இங்க தோணிக்கு முன்ன 41 தொகுதியா இருந்தது, 39 எங்களுக்கு குறைஞ்சது. இப்ப 41 ஆகும், 42 ஆகும். இப்ப 42 ஆகும்னு பரவாயில்ல. ஆமாண்ணா, இந்துல வந்தது. நான் இந்த செய்தி நான் சொல்லல, நான் பேப்பரை பார்த்து தான் நான் சொல்றேன். ஆமா, 26 லட்சத்துக்கு ஒருத்தர் என்பது அது அசிங்கமா குறையுது இல்லையா? எண்ணம் என்னன்னா இப்ப இருக்கிற தொகுதி குறையக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கணுங்கிறது அவருடைய. அவர் வந்து இந்த திட்டத்தையோ இந்த தொகுதி மறைவையோ அவர் எதிர்க்கல. இப்ப இருக்கிற 39 வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் செஞ்சோம்? 39 வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பாராளுமன்றத்து வெளியில வெளிநடப்பு பாராளுமன்றத்தை பேச விட மாட்டேங்கிறீங்களா? எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறீங்க. அருமையா கேட்டீங்க. என்ன நடக்குதோ அதான மாநிலத்தில் நடக்குது. ஆனா நீங்க முறையான பேச்சு இருந்தா அலோவ் பண்ணுவாங்க பாராளுமன்றத்துல. நீங்க தான் இந்த இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க, அரசியல் அமைப்பை பத்தி பேசுனீங்க. இப்போ முறையா பேசணும், உங்களுடைய இருக்கையில நின்னு கொண்டு பேசணும், நீங்க அந்த மைக்ல தான் பேசணும். ஓடி போய் ஸ்பீக்கரை அட்டாக் பண்ற மாதிரி அவருடைய இருக்கைக்கு ஓடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சா யார் உங்களை பேச வைப்பாங்க? ஒரு முறை இருக்கு இல்லன்னா. சகோதரர் பேசும்போது ஹிந்தி அழிக்கிறது, அந்த எழுத்துக்களை போய் அழிக்கிறதெல்லாம் அபத்தம் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. 100 ஆண்டு காலமாக நம்முடைய தமிழை காப்பாற்றி கொண்டிருப்பது திராவிட இயக்கங்கள் தான். இவர் விலை போய் இருக்கலாம், வைதிகர்களுக்கும் பேசவா வேண்டாமாப்பா? நீங்க பேசும்போது எனக்கு தோன்றிய கருத்தை நான் எழுதி வச்சுட்டு இப்ப பேசுறேன். அந்த ஒரு கண்ணியத்தை எல்லாரும். அதனால இப்போ டூ லாங்குவேஜ் ஃபார்முலா தமிழ்நாட்டில் சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அன்பார்லிமெண்ட் வேர்ட் நீங்க விலை போடுங்க. நான் சொல்றேன் அபத்தம்னு சொன்னது அபத்தம்ன்றதுக்கும் விலை போடுறதுக்கும் அர்த்தம் இல்லையா? தனிப்பட்ட நபர் மேல விலை போடுறதுன்றது அன்பார்லிமெண்ட். தயவு செஞ்சு போடுங்க. நீங்க கூட நான் விலை போடும்போது நீங்க தான் எனக்கு செக் வாங்கி கொடுத்து டீல் வைக்க பெட்டி வைக்க தப்பு இல்லையா? எந்த இடத்துல யார் விலை போடுறது எவ்வளவு தொகை கொடுத்தாங்க நீங்க கூட இருந்தீங்களா? சரி, ஓகே சார். இல்ல அது பர்சனல் அட்டாக் இல்லையா? பர்சனல் அட்டாக் இல்ல. he represents a party or some இயக்கம். ஒரு இடைவேளை tell me that I have gone for the பேசுறவங்க நான் சொல்றேன். இந்த மாதிரி பேசுறவங்க he represents a group அப்படிங்கும்போது அந்த மாதிரி பேசுறவங்க விலை போனவர்கள் அப்படி நான் சொல்றேன். இடைவேளை போணும். அதனால அவங்க வந்து அந்த பெயர் பலகையை இது பண்ணதுக்கு அழிச்சதுக்கு இவர் அண்ணன் வந்து சொன்னாரு. இவங்க அதை நியாயப்படுத்துறாங்க காலகாலமா. அதாவது இந்த பெயர் பலகையில தாறு, அதுல
ஒரு பிரகஸ்பதி என்ன தெரியுமா பண்ணிருக்கு, இங்கிலீஷ்ல. சரி, ஆங்கிலமா இதுவான்னு தெரியும். சரி, அதை சீரமைக்கிறதுக்கு எவன் அப்ப வீட்டு காசு? இல்ல, கண்டிப்பா. நாங்க கட்டுற வரி பணம் தானே அதுக்கு செலவாக நம்ம போகுது. பேசலாம், நம்ம நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. யாரு? இடைவேளை போனா இடைவேளை இவங்க போனா பாட்டுக்கு கண்டிப்பா அழிச்சிட்டு வரணும். போயிடுவாங்க. அதுக்கு நேயர்களே, பணம் யார் கொடுப்பாங்க? அப்பொழுது, சீரம் ஆண்டாள் மேம் அவங்க சொல்லும்போது பல விஷயங்கள்ல இருந்து டீவியேட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையை தான் அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம தொகுதி மறுவரைன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் சாய் சுதாகர் அவங்க சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆக தான் சான்ஸ் இருக்கு, டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இல்லைன்றாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹிந்தியை அந்த எழுத்துக்களை அழிப்பது அபத்தம்னு நான் ஒரு சாதாரண வார்த்தையை சொன்னேன். ஆனால் அவர் பயன்படுத்தி இருக்க வார்த்தை நீங்கள் போட்டு பாருங்க கேசட்டை, அயோக்கியத்தனம்னு சொன்னார்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த இருமொழி கொள்கை இருப்பதால் தான் இன்றைக்கும் உலகளாவிய அளவில் நம்முடைய தமிழர்கள் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் பார்த்தீங்க, அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அத்தனை பேரும் IELTS என்ற தேர்வை பொய்யாக எழுதி பொய்யாக ஒரு சான்றிதழை பெற்று அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் அப்படிங்கறது நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதனால தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் யாருமே கிடையாது. இந்திய அரசாங்கம் நடத்துற பரீட்சை கிடையாதுமா, அது இன்டர்நேஷனல் எக்ஸாம். அதான் அது இன்டர்நேஷனல் பரீட்சை தான். அத கூட அவங்க எழுதல சரியா. அது எழுதல சரியா. அதனால தான் திருப்பி அனுப்பிச்சாங்க. அதனால தான் திருப்பி அனுப்பிச்சாங்க. கரெக்ட். வார்த்தை பேசுறாங்க. அதனால தான் இது சரியான சரி, ஓகே ஓகே. இப்ப ஹிந்தியை வந்து நம்ம வந்து தார் வச்சு அழிக்கிறோம் அப்படிங்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழை வளர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுது. தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கை? வளர்க்கறது கிடையாது சார். அதை சீரமைக்கிறதுக்கு யாரோட பணத்தை பயன்படுத்துவாங்க? அந்த அழிச்சவன் பணத்தை பயன்படுத்துவாங்களா இல்ல நாங்க கட்டுற வரி பணத்தை பயன்படுத்துவாங்க? சொல்லுங்க. அவ்வளவு அக்கறை இருக்கிற சாய் சுதாகர் தமிழ்நாட்டுக்கு நிதியே தராமல் பிரதமர் மோடி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு குஜராத்துக்கும் ஹரியானாவுக்கும் அல்லது உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் அள்ளி கொடுக்கிறாருல்ல, அதை எடுத்து அதை கேட்கலாமே, அந்த அக்கறை இல்லையே. அதனால தமிழுக்கு நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னா, திராவிட இயக்கங்கள் தான் தமிழை உயர்த்தி பிடித்திருக்கின்றன, செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்திருக்கின்றன. யாருமே அதை மறுக்க முடியாது. நாங்கள் ஏன் நாங்கள் தமிழை உயர்த்தி பிடிக்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம்? ஹிந்தி மொழியை எதிர்க்கவே இல்லை. இந்த தமிழ்நாட்டில் தான் ஹிந்தி பிரச்சார சபை 1918 நூற்றாண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஹிந்தியை படிப்பவர்களை நாங்கள் யாருமே ஒன்றும். ஒரு மாநிலத்துல, ஒரே நிமிஷம் மேடம், ஒரு மாநிலத்துல ஒரு 10,000 மாணவர் இருக்காங்கன்னா அதுல 600 மாணவர்கள் தனியார் பள்ளி ஹிந்தி பிரச்சார சபை எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க. இந்த 40 அரசு பள்ளியில வந்து இல்ல. ஆனா காமன் எக்ஸாம் நானும் போறேன் அவனும் போறான், அதுல அவன் ஜெயிச்சா நான் தோக்குறேன். நான் கேட்கிறேன், கேரளால ஹிந்தி இருக்கு, ஆந்திரால ஹிந்தி இருக்கு, தமிழ்நாட்டுல இதுல கர்நாடகால ஹிந்தி இருக்கு. ஆனா அந்தந்த பாஷா அழியல. நம்ம இந்த பூச்சாண்டி காட்டவனா சார். ஹிந்தி படிச்ச ஒரே ஒரு நொடி சார், ஹிந்தி படிச்ச ஒரு சென்சிட்டிவ் சார், அடுத்த தலைமை 100 ஆண்டு காலம் சார் ஏமாத்தது போதும் சார், நிறுத்துங்க தயவு செஞ்சு. ஒன்னே ஒரு வரி தான், நீங்க ஹிந்தியை தடுக்கிறதுனால நம்ம பிரதமரான வாய்ப்பே போகுது சார். இது 30-50 ஆண்டு காலம் நம்ம ஹிந்தி என்ன படிச்சிருக்கோம்? ஏ காமே ஏ கிசான் ரகதா. இந்த குப்பைக்கு எதுக்கு சார் எதிர்ப்பு? சரி, ஓகே. அவங்க கவிதை எழுத போறாங்க ஹிந்தியில. தயவு செய்து தடாவதான்னா நமக்கு வாழ்க்கை வரணும். அதுக்கு தமிழ் எங்கேயும் போகாது, யாரும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, எதை பத்தி கவலைப்பட வர அவங்க பேசி முடிக்கட்டும், முழுமையா நிறைவு செஞ்ச அப்புறம். ஹிந்தியை படிச்சது நான் படிக்காதனால நான் பிரதமராக கூடிய வாய்ப்பு போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு. ஹிந்தி படிச்ச, ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட என்னோட சகோதர சகோதரிகள் தான் தினம் தினம் இங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் கொடுக்கிறேன். பிரதமரானது காரணம் என்ன? இவரு வந்து ஹிந்திக்காரர் மோடி வந்து ஹிந்தியா சார்? ஒண்ணு இல்ல, அவர் குஜராத். நம்ம கலைஞர் இருக்காரு, பிரதமராக இருக்கிற வாய்ப்பு வந்திருக்கோம். இவருடைய கலைஞர் வாய்ப்பு வந்திருக்கோம். என்னுடைய உயரம் பருமன் தெரியும் சொன்னாரு. ஹிந்தி என்ற ஒரு வார்த்தை இருந்திருந்தால் தமிழகத்தை எப்பயோ சரி, ஓகே சார், டிவைட் ஆகி போயிடுச்சு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். இனிமே அந்த பசங்களை படிக்க விடுங்க சார். இல்ல தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த ஹிந்தி எடுத்துருங்க, எல்லா பள்ளியிலும் எடுத்துருங்க. நீங்க படிப்பீங்க, உங்க பையன் படிப்பான், எங்க பையன் படிக்க மாட்டான். போட்டியில ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க பேசட்டும், நம்ம வரேன், அடுத்து உங்ககிட்ட வரேன். சொல்லுங்க.
தாய்மொழியை குஜராத்தியாக கொண்டும் நம்முடைய பிரதமர் ஹிந்தியை தான் பேசுகிறார் அப்படிங்கிற அப்ப தாய்மொழிக்கு துரோகம் செய்திருக்கிறார். அததான் முக்கியம். அது மாதிரி வெளிநாட்டுல போய் அவருக்கு ஆங்கிலம் தெரியாமல் ஹிந்தியிலேயே பேசியதால் ட்ரம்ப் மொழிபெயர்க்கிறார். ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கூட அவருக்கு பதில் தெரியவில்லை, அர்த்தம் தெரியவில்லை, எப்படி முழித்தாருங்கிறது நம்ம பார்த்தோம். அப்புறம் சகோதரர் மொழி போர்னு சொன்ன உடனே இதுவா போயிடுச்சு. மொழி போர் மொழி போர்னு சொன்னார் சகோதரர். இவர் என்ன சொன்னாரு? பிரதமர் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, செடிஷன் பயன்படுத்துறாங்க. the most hate speech பேசிய ஒரே பிரதமர் யார் என்றால் மோடி தான். அதை நீங்க மறக்க முடியுமா? அதே மாதிரி இந்த மறுசீரமைப்பை பற்றி மோடி முதலை கண்ணீர் வடித்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். 2023 ஆண்டு தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தல் பிரதமர் மோடி அங்க பேசுறாரு. எங்க தெரியுமா? நிஜாமாபாத்ல பேசுறாரு. தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென்னிந்தியாவில் 100 தொகுதிகள் இழக்கப் போகிறீர்கள். இது எப்படி நியாயமாகும்? இதை நாங்கள் தென்னிந்தியர்கள் அனுமதிப்பீர்களா? தென்னிந்தியா இதனை ஏற்குமா? தென்னிந்தியா காங்கிரஸை மன்னிக்குமா? இப்படியெல்லாம் பல கேள்வியை கேட்டவர் தான் இப்போ மறுசீரமைப்பை கொண்டு வந்து தென்னிந்தியாவின் குரலை நசுக்குகிறார். சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணல, புதிய நாடாளுமன்றத்துல எப்படி அப்படி அத்தனை நாற்காலிகளை உயர்த்தி அதிகமாகும் மறுவரையறை பண்ணால் அது எப்படி 888 கொண்டு வந்தாரு? 888 இருக்கைகளோட எப்படி ஒரு புதிய நாடாளுமன்ற தெலுங்கானால ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக மாநில உரிமையை அதிகமா பேசுனது உலகத்திலேயே மோடி அவர்கள் தான். மாநில உரிமை மறக்கல, இந்திய உரிமை ரொம்ப முக்கியம். மாநிலம் இல்லாமல் மத்திய அரசு இல்லை, மத்திய அரசு இல்லாமல் மாநிலம் உணர்த்தணும். மாநிலங்கள், அதாவது அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதோ அல்லது தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிக்கும் பொழுதோ ஒரு நிலைப்பாடு, ஆட்சி பிடிப்பதற்காக பிரச்சாரம் நிலைப்பாடான்னு நான் இந்த அளவுக்கு மேடம் நகைச்சுவையாக பேசி நான் பார்த்ததே கிடையாது. இது முதன்முறை மக்கள் கூட தெரிஞ்சுக்கணும். அதாவது பாஜக அங்க தொகுதிகளை அதிகப்படுத்துறதுக்காக ஜனத்தொகையை அதிகப்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இத மறுசீரமைப்பு பண்ணல, ஆனா எப்படி நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு முன்னேற்பாட்டை அவர் செய்தார்னு ஒரு கேள்வி. அப்படியே அந்த கணக்குக்கே வந்தாலும் அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது இவங்களுடைய கூட்டணி. அதாவது நம்ம அந்த கூட்டணி பேர் கூட மறந்து போகுது, யூபிஏ கூட்டணி தான். இதுல அது ஆட்சி செஞ்ச காலத்துல தான் அதிகப்படியாக அந்த வட மாநிலங்கள்ல ஆல்டர் பண்ணாம இருந்தது. அது வட மாநிலங்கள்ல ஜனத்தொகை அதிகமானது இவங்க ஆட்சி செய்யற காலத்துல தான். அதுக்கப்புறம் தான் சவுத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால பாஜக என்ன பண்ணுவாங்க, மெஷின் வச்சிருவாங்க. ஜனத்தொகை ஏறல சார், மாநிலம் பிரிக்கப்படல சார், அவ்வளவுதான் சார். மாநிலம் பிரிக்கிறதுக்கு பாருங்க. இல்ல இன்னொன்னு சொல்லுங்க, அதாவது இந்த ஜனத்தொகை வச்சு பிரதமரே 100 குறையும் தென்னிந்தியாலன்னு சொல்லியிருக்காருன்ற ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நான் அதுக்கு பதில் சொல்வேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்க்கல. சரி, இவங்க மக்கள் உரிமைக்கே நான் வருவோம். அதாவது இவங்க வாக்குறுதி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? மாதம் கணக்கெடுப்பு பண்ணுவோம் எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு சொன்னாங்க. எனக்கு அதனால இப்போ இந்த 5 ஆண்டு காலம் இவங்க ஆட்சியில் இது கொண்டு வரலன்னா நமக்கு 12 × 5 60 மாதத்துக்கு 100 யூனிட் கம்மியாகும். அது எவ்வளோ பெரிய நஷ்டம் மக்களுக்கு. 100 யூனிட் மாதத்துக்கு ஃப்ரீ இல்லையா, அது போகுது. அப்புறம் 3000 கோடி மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி ரோடு போடுறதுக்கு கொடுத்தாங்க. அதனுடைய நிலைமை என்ன? 10,000 கோடி இல்ல, முதல்ல 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு 3000 கோடி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதுக்கு கணக்கு என்ன? அதே மாதிரி இப்போ இந்த சென்னை பெங்களூர் ஹைவேக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். அந்த பணத்தின் கணக்கு என்ன? மற்ற 2 மாநிலத்துல முடிச்சுட்டாங்க, ஆந்திராலையும் முடிச்சுட்டாங்க, கர்நாடகாலையும் முடிச்சுட்டாங்க. அவன் ரெடியா இருக்கான் திறக்கிறதுக்கு, நாம இன்னும் முடிக்கல. அப்புறம் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
அப்ரூவல் கொடுத்து அதுல இன்னும் நிலத்தை கையெடுப்பே இன்னும் பண்ணல. அவங்க வந்து இன்னும் தத்தளிக்கிறாங்க. அவங்க கேட்ட இடம் தான், தமிழக அரசு கேட்ட இடம் தான் அந்த இடம். அதே மாதிரி இப்போ ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் கேட்டாங்க, அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, கர்நாடகா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கூட, அதுக்கு என்ன வழி பண்ணாங்க? இப்போ ஒசூர் வேணும்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்கு கிடையாதுன்னு அண்ணன் சொன்னதுனால இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்கு தான் இவங்க வந்து ஒவ்வொரு நாள் பாருங்க, ஒவ்வொரு நாள் வேற வேற விஷயம் கையில் எடுக்கிறாங்க. வெற்றி கழகம் 2 minutes தான் என்னுடைய ரவுண்டு. வெற்றி கழகத்தை இவங்க வந்து தோல்வி கழகம்னு இவங்களை அடையாமல் இவங்களுடைய பதட்டத்தை வெளிப்படுத்துறாரு. துறை முதல்வர் இவர் அவருடைய மு.க. ஸ்டாலினுடைய மகன், அவர் பேர் உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து சினிமா செய்தியில் நான் பார்க்கறதில்லன்றாரு. கலைஞரும் சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான், ஸ்டாலினும் சினிமா துறை சம்மந்தப்பட்டவர் தான், இவரும் சினிமா துறை. அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். இவர்கள் இவ்வளவு எதிர்ப்பு பேசுகிற இவங்க அரசு ஊழியர்களுக்கு 3250 பேர் அவங்கள 18 மாசமா அவங்களுடைய பதவி நியமன உத்தரவை தரலை. ஏன் பண்ணுறாங்க? இங்கேயே பள்ளிக்கூடங்களுக்கு இவ்வளவு தமிழக மக்கள் மீது, தமிழ் மீது பாசம் கொண்ட இவர்கள் நம்ம அப்பான்னு சொல்றாரு. அப்போ வந்து அரசியல் என்ன இருந்தது? அம்மா அரசியல் இருந்தது. அம்மாவை மக்கள் அம்மான்னு சொன்னாங்க. தளபதி அவர்களுடைய மகன் இளைய தளபதி, அவர் வந்து அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து இவர் அப்பான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவர் காலத்தில் வந்தவர்கள் தளபதினுவாங்க, இவர் தந்தை காலத்துல இவரை மகனை போல பார்ப்பாங்க. ஆனால் மக்கள் அப்பான்னு கூப்பிடணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணுமே தவிர இது இவங்க நீட்டை பத்தி பேசுறாங்க, மற்ற அத்தனை பத்தி மத்திய சர்க்காரை நீட்டி கையெழுத்து பேசுறாங்க. எம்ஆர்பியில் பணி நியமனம் செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ துறையை நேரடி நியமனம் வந்து 650 625 பேருக்கு நியமனம் செய்யறதுல எவ்வளவு பெரிய விதிமீறல், சமூக நீதி மீறல், அப்புறம் இடஒதுக்கீடு, அந்த ஜாதி வாரி ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, ரிசர்வேஷன், அதனுடைய எதிர்ப்பு எவ்வளவு இருக்கு, இதையும் பாருங்கன்னு சொல்றோம். ஒரே தடவையா அந்த மொழி 50 ஆண்டு காலம் கர்ம வீரர் காமராஜரை தமிழ் சொல்லி அந்த பச்சை தமிழ்ல தமிழை தோற்கடித்த அந்த பாங்கு போதும். ராகவன் சார், அதாவது இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு பத்திரிகையாளர் அவங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகளை மறுவரை செய்யணுங்கிறது பிஜேபியோட கோரிக்கையா இருக்கு. சரி, தென் மாநிலங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் பேசி முடிச்ச நிலையில, இந்த சூழல்ல வட மாநிலங்கள பாஜக ஆட்சி, அதிக மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறனாலையும் வாக்கு வங்கி அரசியல் கருத்தில் கொண்டும் தென் மாநிலங்களில் வெற்றி குறைந்தாலும் மத்தியில் ஆட்சியமைக்க பாதிப்பு இல்லை என்று கணக்கோடுகிறது பிஜேபி. சார் ஆந்திராலயும் அவங்க தான் ஆள்றாங்க சார், ஆந்திராலயும் அவங்க தான், கர்நாடகாலயும் அவங்க தான் சார் கட்சி இருக்கு. தென் மாவட்டம் அதனால நீங்க வந்து இங்க பேசுங்க, நம்ம மாநிலத்தை பத்தி பேசுங்க. பிரதமர் தென் மாநிலம் குறைகிறது இல்லை, நம்ம மாநிலத்தை பத்தி பேசுவோம். மதிப்பதே இல்லை, புரியுதா? நமது உரிமைகளுக்காக நாம் நீதிமன்றம் தான் செல்ல வேண்டிய நிலையும் உள்ளது. இல்ல ஷட் அப் மோடின்னா அது மதிக்கிறதா? பிரதமரை இவங்க மதிக்கிறாங்களா? அதை சொல்லுங்க. நீங்க பிரதமரை இவங்க மதிக்கிறாங்களா? முடிக்கிட்டோம். இந்த சூழ்நிலையில இப்ப தொகுதி மறுவரையிலும் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்குள்ள ஒரு ஆபத்தை ஒன்றாக போராடி தீர்க்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எதிர்கட்சியான அதிமுக கூட இந்த தொகுதி மறுவரை வந்து இந்திய தமிழக பாதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து கட்சி கூட்டம் ஏன்னா ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டீங்க ஒரு 50 வருஷமா, அதனால பின்னோக்கி வராங்களா கேட்டு தயவு செய்து அந்த நிலை மாற வேண்டும் என்பதை என்னுடைய நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு தேவை. சார், இப்போ நீங்களே ஒரு ராகவன் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணிருங்க.
அதான் சார், இதுல என்னன்னா இப்ப இதனால் வந்து யாருக்கு லாபம்னா, இப்ப ஊபி, பீகார், மாப்பி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல தொகுதி எண்ணிக்கை கிட்டத்தட்ட கூடும். ஊபியில 80லேருந்து 91ஆவது, பீகார்ல 40லேருந்து 50ஆவது. இப்படி பார்த்தாக்க மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள கிட்டத்தட்ட 300 தொகுதிகள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு அவசரப்படுகிறது. அதனால இதுல வந்து அவசரப்படாம யாரையும் பாதிக்காத அளவில் ஒரு புதிய வரையறை வகுத்து செயல்பட்டா வந்து எல்லா மாநிலங்களுக்கும் நல்லது, எல்லா மாநிலங்களுக்கும் சாதகமாக இருக்கும்ன்றதான் உங்கள் கருத்தாக இருக்குது. நன்றி சார், நன்றி நன்றி. செங்கை பத்மநாபன் சார், இது வந்து மத்திய அரசு அவசரப்படுதுன்றாங்க. ஆனால் ஏற்கனவே ரொம்ப லேட்டு தானே இது. எது சார்? இப்போ அந்த தொகுதி மறுவரையர்கள் டீலிமிட்டேஷன் வந்தால் தான் அடுத்து 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வர முடியும். இப்போ இதுக்கான நிறைய வெயிட்டிங் இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க இன்னுமே கொஞ்சம் துரிதமாக பண்ண வேண்டியதான தேவை தானே இருக்குது. மத்திய அரசு பண்ணிடுவாங்க சார், பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, ஹிந்தி உள்ளே வர்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. 50 ஆண்டு காலம் மூத்த தமிழ் மொழி, அதை ஒரு கொம்பனாலையும் அழுகும் தேகத்தை கொண்ட காப்பாற்ற முடியாது. அதை பரப்ப முடியும், புகழ சிறப்பை கடத்த முடியுமே தவிர காப்பாற்ற வேண்டிய ஆபத்து ரட்சகனா நம்மளை நினைக்கிறது முதல்ல தப்பு. ஒன்று, இந்த கட்சி 100 ஆண்டு கடக்கல. இந்த கட்சி தான் தமிழுக்கு அவர்கள் செய்த சிறப்பை நான் மறுக்கல, கலைஞர் செய்த சிறப்பை நான் மறுக்கல. இது நன்று கேட்டவன் ஆயிடுவேன், அதை மறுக்கல. அதே சமயத்தில் அதை சொல்லியே மடைமாற்ற அரசியல் பண்ணி மக்களை ஏமாத்துற அரசியல் இனிமே வேண்டாம். நிர்வாகத்தை பாருங்க, நீங்க என்னென்னலாம் குற்றம் சொல்றீங்களோ அந்த குற்றத்தை அவங்க அங்க பண்றாங்க, நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கோவை மாநிலத்தில் உங்களுடைய நிதி கொடுத்துட்டீங்க, அலாட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, ஆனா அதை ரத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கவுன்சிலருக்கு, அதிமுக கவுன்சிலருக்கு கெடுதல் நடக்குது, திமுக கவுன்சிலர் இடத்துல நல்லது நடக்குது, அதிமுக எம்எல்ஏக்கு தீங்கு நடக்குது, திமுக எம்எல்ஏ தொகுதிக்கு நல்லது நடக்குது. அது மாதிரி அங்க ஹோல்சேல நடக்குது, இங்க ரீட்டைல நடக்குது. அவ்வளவுதான் கண்டி. இவங்க பேசுறதுக்கு தார்மீக உரிமை இல்லை. நான் என்ன சொல்றேன், வரையறையெல்லாம் விடுங்க. 39வது 40வது எல்லாவட்டும் ஹிந்தி உள்ள வந்தாதான், ஏ காவ் ஏ கிசான் ரகதா படிச்சாதான் நம்ம இந்திய நாற்காலியில போய் அமர முடியும். அன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதை நீங்க தடுக்க 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 தமிழ் மக்களை ஒரு பக்கம் தடாவை தாண்ட விடாம பார்த்துக்கிட்டது இனிமே வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி சார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருக்கு தமிழகத்துக்கு. மெட்ரோவுக்கு பைசா வேணும்னா முதலமைச்சர் நேரடியாக மோடியை போய் பார்க்க. சும்மா மெட்ரோ பத்தி பேசாதீங்க சார், இதுல நிறைய விவாதம் பண்ணிட்டோம். அவங்க கொடுக்கிற 10% கொடுத்தாச்சு. மக்களை வந்து நீங்களும் சேர்ந்து ஏமாத்தாதீங்க. தயவு செய்து நீங்களும் மக்களை ஏமாத்தாதீங்க. யார் கிடையாது கிடையாது இல்ல பார்க்காம கொடுத்திருப்பாங்க. முதலமைச்சர் பார்த்த பிறகு ஓகே, இது நான் என்ன நீங்க கட்டாயத்துக்கு தள்ளுறீங்க. முதலமைச்சர் பார்த்த பிறகு என்ன ரிக்வெஸ்டோ அதை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு வட்டி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னா அந்த பாக்கி 60% மத்திய அரசாங்கம் கடன் வாங்கி இவங்களுக்கு வட்டி இல்லா கடனாக கொடுத்துருக்காங்க. அது அவங்க செஞ்ச ஒரு உதவி. ஓகே, அண்ணன் வந்து அழகா சொல்லிட்டாரு. ஆமா, ஒரு 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 இல்ல, இவர் வந்து மொத்தமா திசை திருப்புறாரு. மக்களுக்கு தெரியணும். அது இந்த பாஜகலையும் இதை பத்தி பேசுறது கிடையாது. அதனால தான் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன். அண்ட் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது பாஜக தென் மாநிலத்தில் கால் ஊன முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாநிலத்தில் ஊனிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரிசாலையும் வந்துருச்சு, இதில் ஆந்திராலையும் வந்துருச்சு, ஆனால் பாண்டிச்சேரியிலும் வந்தாச்சு. ஸோ தேசிய ஜனநாயக அவர் வந்து அந்த கூட்டணி கட்சிக்கு I.in அது கிடையாது, இப்போ தான் செதறிடுச்சு. அந்த கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணி அங்க வட மாநிலத்தில் காலத்துக்கும் ஜெயிக்க முடியாதுன்ற உண்மையை அவர் புட்டு வச்சுட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, இது வந்து அதிகப்படுத்தினா அது பாஜகவுக்கு தான், இவங்களால ஜெயிக்க முடியாது, அந்த மாநிலத்திலெல்லாம் பாஜக தான் ஜெயிக்கும். அந்த பயம்தான் இவங்களை, அது கூட காங்கிரஸ் கூட அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. இங்க மட்டும் இந்த 39 தொகுதிகளில் இவங்க ஜெயிச்சதுனால இவங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, கடந்த 3 முறை மற்ற முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியும் யாரும் பதில் கூட கூறவில்லை. இவங்க வந்து தனிமையாக தான் அந்த போராட்டம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே மக்களை வந்து 1967 தூண்டுன மாதிரி தூண்டுனாங்க. மக்கள் வந்து ஒன்று புரிஞ்சிக்கணும், 1967 இருந்த சட்ட திட்டங்கள்லாம் இப்போ கிடையாது. சட்டம் வந்து வேற மாதிரி இருக்குது.
கண்டிப்பா ரயில்வேல அதை விட மாட்டாங்க. யாரெல்லாம் அங்க தார் பூசினாங்களோ நான் கேட்ட மாதிரி யாரோட பணத்துல அதை ரெடி பண்ண போறாங்க. ஸோ மக்களும் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த போராட்டம் அந்த வார்த்தைக்கு மக்கள் வந்து துணை போகாம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டும். நன்றி நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்தா நீங்க சொல்லுங்க. சனாதனம் எப்போதும் இப்படித்தான் மிரட்டும். அதைத்தான் அவர் பண்ணார். மிரட்டும், மக்களை உயிர் அச்சுறுத்தல் செய்து மிரட்டும்ங்கிறதா. அதனால ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சதுக்கு யாரோட வரிப்பணம்னு பேசுறாரு. கும்பமேளா ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில உடைக்கிறாங்கப்பா, கண்ணாடிய உடைக்கிறாங்க, அந்த இரும்பு ஜன்னலை உடைச்சு உள்ள தள்ளுறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி யாரு வரிப்பணத்தை கொடுக்க போறாங்க? அது மாதிரி அடுத்தது சகோதரர் சொல்றாரு, வானிலை சாகத்துல 5 பேர் செத்துறாங்க. 62 கோடி பேர் 62 கோடி பேர் சேர்ற இடத்துல புரியுது புரியுது புரியுது. அது புரியுது. இதுவரைக்கும் நான் போன டிபேட்ல தி வொர்ஸ்ட் டிபேட் இன்னைக்கு. அது இவங்க 2 பேரோட பாடி லாங்குவேஜ், அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள், ஒரு பெண் என்றும் பார்க்காமல் எள்ளி நகையாடுவது. நான் பெண்ணுங்கிற இதுக்கே வரல, ஆனா என்னோட கருத்தை சொல்ல விடாமல் இவர்கள் எள்ளி நகையாடுவது, கண்ணிய குறைவாக நடந்து கொண்டிருப்பது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். நான் உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், அவரை மட்டும் இல்ல. நிறைவு கருத்து பேசிருக்காங்க. எப்படி எள்ளி நகையாடிட்டு இருக்கீங்க? சரி சரி சொல்லுங்க. ஓகே இது என்ன ஒரு அறிவார்ந்த டிபேட்டா இல்லையா? சரி சொல்லுங்க சொல்லுங்க மேம். பேசியவர் பிரதமர் அதை சொன்னது உண்மைதான். கை நீட்டி பேசுறீங்க. சரி சொல்லுங்க மேம். இந்த மாதிரி ஒஸ்ட் இனிமே இந்த டிபேட்டுக்கே நான் வரப்போறது இல்ல ராஜ் டிவில. சரி சொல்லுங்க மேம் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் உங்க விருப்பம். இல்ல உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. நிறைவு கருத்து சொல்லுங்க. சகோதரர் சொல்றாரு, அங்க போய் பிரதமராக நான் இந்தியில் பதவி ஏற்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து அப்படின்னு 100 தாய்மொழிகளை அழித்திருக்கிறது ஹிந்தி இந்தியால. போஜ்பூரி, ராஜஸ்தானி, பஞ்சாபி, மராத்தி, ஒரியா, பீகாரி, இப்படியாக அங்க எல்லாம் சும்மா இருக்க முடியாது மேடம். அதெல்லாம் போய் பஞ்சாபி எப்படி அழிஞ்சது? பஞ்சாபிக்கு போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். அது எப்படி அழிஞ்சது? ஒரே ஒரு எந்த மொழியும் அழியல சார். கொஞ்சம் அந்தந்த ஜனத்தொகைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் இருங்க சார். மெட்ரோவுக்கான நிதியை பத்தி எல்லாம் பேசுறாரு. இயற்கை பேரிடருக்கு நிதி கொடுக்கல, அதெல்லாம் இவங்களுக்கு சிரிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்றைக்கு பட்ஜெட்ல தான் 2 லட்சம் கோடி ஆந்திராவுக்கும், பீகார் பட்ஜெட் நாடாளுமன்றத்துல போய் நிதியமைச்சர் வாசிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு எதேச்சாதிகாரத்தை தான் எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர் கேள்வி கேட்கிறார். அடுத்தது தனிமையில இருக்கிறாருங்கிறாங்க. எந்த போராட்டமும் தனிமையில் தான் ஆரம்பிக்கும். இப்போதான் அந்த பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கிற இந்த முதல்வர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை போல் நாங்களும் போராடி இருக்க வேண்டும் இப்ப அவங்க யோசிக்கிறாங்க. அதனால தனிமையில இல்ல. நிச்சயமாக இந்த மறுசீரமைப்பு என்பது இப்போது இருப்பதை விட சிறப்பான அமைப்பாக மாறினால் அதுதான் சிறப்பான சீரமைப்பாக இருக்க முடியும். நம்முடைய கலைஞர் இதற்கு ஏற்கனவே கடிதம் எழுதி இருக்கிறார். நன்றி மேம். நன்றி நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நேரம் இல்லை. ஓகே நன்றி. விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.